ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி சிலபஸில் அலகு 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அந்த டாப்பிக்கு நம்ம கொஸ்டின்ஸ் டெஸ்ட் சீரியஸ் பார்க்க போகிறோம். இதில் 9th லெசன் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம், இந்த லெசன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இதுவுமே கவர் ஆகுது. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனை தான், அந்த லெசனில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் 9th லெசன் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாமே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இதெல்லாமே ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ இதெல்லாமே பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதா, இதெல்லாமே ஒரு ரீகால் பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பர்பஸ் ஆஃப் வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ குவிஸை தொடங்குகிறேன். வரலாற்றின் தந்தை என்று கருதப்படும் பண்டைய கிரேக்க அறிஞர் யார்? 10 செகண்ட்ஸ் கிளாக் இதாகும். ஸோ ஹெரடோட்டஸ் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், மெசபடோமியாவில் கிமு 530 அமைக்கப்பட்ட உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் எது? 4 ஆன்சர்ஸ் இருக்குது. இதில் என்னி கால்டி நன்னா அருங்காட்சியகம். தேர்டு கொஸ்டின், சார்லஸ் டார்வினின் உயிரினங்களின் தோற்றம் என்ற புகழ்பெற்ற நூலை எந்த ஆண்டில் வெளியிட்டார்? 1859. மனித இனத்தின் மரபணு DNA ஆய்வு செய்தலில் எந்த விலங்கினத்தின் பண்புகளுடன் 98% ஒத்துப்போகிறது? சிம்பான்சி. முதலில் கருவிகள் செய்த ஆப்பிரிக்காவில் சுமார் 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனித மூதாதையர் இனம் எது? ஹோமோ ஹெபிலிஸ். கருவிகள் செய்த ஒரு இனம் பார்த்திங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ் தான், ஓகேங்களா? இருபுறமும் செதுக்கப்பட்ட கைக்கோடாரி கருவிகள் முதலில் பிரான்சின் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அச்சூலியன் கருவிகள் என்று அழைக்கப்பட்டன? செயின்ட் அச்சூல். பொது ஆண்டு 1863 சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் இந்தியாவின் முதல் பழங்கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் யார்? சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட். இப்போ இது ஆன்சராக இருந்தாலும் இதில் இன்னும் உங்களுக்கு இயர்ஸ் எல்லாமே கிடைக்கிது பார்த்தீங்களா? பல்லாவரம், சென்னைக்கு அருகில் பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம், கொஸ்டின்ஸ்லேருந்தே நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டின் தூத்துக்குடி அருகே உள்ள சிவப்பு மணல் குன்றுகள் நிறைந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தெரி. தமிழ்நாட்டில் முதலில் மட்பாண்டங்களும் கேழ்விறகு, கொள்ளு போன்ற வேளாண்மை செய்வதற்கான சான்றுகளும் எங்கு கிடைத்துள்ளன? பையம்பள்ளி. புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் மற்றும் இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய காலம் எது? இரும்பு காலத்தில் தான் இந்த மட்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் வந்தது. புவியின் நீண்ட நெடிய வரலாற்றை நிலவியல் ஆய்வாளர்கள் எவ்வாறு வகைப்படுத்துகிறார்கள்? நெடுங்காலம், எரா காலம், பீரியட், ஊழி, ஈபாக். இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளை பற்றி ஆராயும் இயல். மண் அடுக்கியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இத்தாலியில் பொது ஆண்டு 1471 அமைக்கப்பட்டு இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் உலகின் மிக பழமையான அருங்காட்சியகம் எது? கேபிட்டோலைன் அருங்காட்சியகம். பரிணாம கோட்பாட்டின்படி தகுதியில்லது தப்பி பிழைக்கும் என்பது எதை குறிக்கிறது? அடுத்தடுத்த தலைமுறைகளில் சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லும் இனம் பிழைப்பது. சார்லஸ் டார்வினின் மனித பரிணாமம் குறித்து 1871 வெளியிட்ட நூலின் பெயர் என்ன? மனிதனின் தோற்றம்.
மனித மூதாதையர்களின் உறவினர்களையும் நவீன மனிதர்களையும் உள்ளடக்கிய பிரிவின் பெயர் என்ன? ஆன்சர் ஹோமினின். சிரியாவின் வடபகுதியிலிருந்து கிழக்கு ஆப்பிரிக்கா வரை சுமார் 6400 கிலோமீட்டர் தூரம் பரவியுள்ள நிலப்பரப்பு எது? பெரும் பிளவு பள்ளத்தாக்கு, கிரேட் ரிஃப்ட் வேலி. இங்கே தான் மனித இனம் தோன்றியதாக கருதப்படுகிறது. காலத்தால் முற்பட்ட 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய தொடக்ககால கற்கருவிகள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? கென்யாவின் லேமிக்வி. கீழ் பழங்கற்கால பண்பாட்டில் இருமுக கருவிகள் என்றழைக்கப்படும் அச்சூலியன் கருவிகளின் முக்கியத்துவம் என்ன? முக்கிய அம்சம் என்ன? அவை சம பங்கு உருவ அமைப்பை பெற்றுள்ளன, சிமெட்ரிக்கல். தொல்பொருளியல் கற்கள் மற்றும் செதில் என்ற சொற்கள் எதை குறிக்கின்றன? கற்கள் என்பது முதன்மை பாலம், செதில் என்பது அதிலிருந்து உடைந்தெடுக்கப்பட்ட சிறு துன்று. பிரான்சில் உள்ள லெவல்வா கருவியின் மரபின் தனித்துவம் என்ன? கற்களை நன்கு தயார் செய்த பின்னரே அதிலிருந்து செதில்களை உடைத்து தேவையான கருவி செய்தல். இந்த இடத்துல மனிதனோட மூளை வளர்ச்சிங்கிறது அதிகமாக இருக்குது. இடைப்பழங்கற்கால பண்பாட்டோடு தொடர்புடைய இறந்தவர்களை முறையாக புதைக்கும் வழக்கம் கொண்ட மனித இனம் எது? நியாண்டர்தால். மேல் பழங்கற்கால பண்பாட்டில் உருவாக்கப்பட்ட பியூரின் என்பது எவ்வகை கருவி? கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லாலான உளி. மேல் பழங்கற்காலத்தில் கல்லிலும் எலும்பிலும் செதுக்கப்பட்ட வீனஸ் சிற்பங்கள் எதை குறிக்கின்றன? பெண் தெய்வ சிற்பங்கள். மேற்கு பிரான்சில் காணப்படும் 17,000 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்கள் எங்கு உள்ளன? லாஸ்கா. தற்காலத்தில் சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவுக்கு வந்த புவியின் பெரும்பகுதி பனிப்பாளங்களால் மூடப்பட்டிருந்த காலம் பனிக்காலம், ஐஸ் ஏஜ். இடைக்கற்கால மக்கள் பயன்படுத்திய வடிவியல் அடிப்படையிலான நுண்கருவிகளில் சேராத வடிவம் எது? வட்ட வடிவம் தான் சேராத வடிவம். சரிவகம் இருந்துச்சு, முக்கோணம், பிறை இருந்துச்சு. புதிய கற்கால பண்பாட்டின் மிக முக்கிய கூறுகளாக கருதப்படுபவை எவை? புதிய கற்காலத்தில் தான் வேளாண்மை, விலங்குகளை பழக்கப்படுத்துதல், மெருகூட்டப்பட்ட கற்கருவிகள் போன்றவை முக்கியமாக இருந்துச்சு. எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய முதலில் வேளாண்மை தோன்றிய பகுதி வளமான பிறை நிலப்பகுதி, கிரசன்ட் ரீஜியன். வேளாண்மை மாற்றங்களை புதிய கற்கால புரட்சி என்று அழைத்தவர் யார்? கோர்டன் சைல்டு. தமிழ்நாட்டின் அதிரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட செயற்பொருட்கள் எவ்வளவு காலம் பழமையானவை? சுமார் 15 லட்சம் முதல் 20 லட்சம், 1.5 முதல் 2 மில்லியன் ஆண்டுகள் வரை. அதிரம்பாக்கத்தில் கிடைத்த தொல்பொருட்களின் காலத்தை கணிக்க பயன்படுத்தப்பட்ட நவீன அறிவியல் முறை எந்த அறிவியல் முறையில் கண்டுபிடிச்சாங்க? காஸ்மிக் கதிர்களை பாய்ச்சி கணித்தல். இந்தியாவின் பிற பகுதிகளில் அச்சூலியன் கருவிகள் கிடைத்த இடங்களில் பொருந்தாத தளம். லேமிக்குவிங்கிறது இந்தியாவில் கிடையாது, ஆப்பிரிக்காவில் இருக்குது. மீதி எல்லா இடமுமே இந்தியா தான். தமிழகத்தில் இடைக்கற்கால பண்பாடு நிலவியதற்கான சான்றுகள் தேரி பகுதிகள் தவிர வேறு எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகள்.
புதிய கற்கால மக்கள் பயன்படுத்திய வளவளப்பாக்கப்பட்ட மெருகேறிய கற்கோடாரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? செல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் புதிய கற்கால பண்பாடு நிலவிய காலகட்டம் எதுவாக கணிக்கப்பட்டுள்ளது? கிமு 2000 முதல் கிமு 1000 வரை. தமிழ்நாட்டின் இரும்புகால பண்பாட்டின் மற்றொரு பெயர் என்ன? மெகாலித்திக் ஏஜ், பெருங்கற்காலம். ஏன்னா நினைவு சின்னங்கள் எல்லாமே பெரிய கல்லால் மூடி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. பெருங்கற்கால ஈமச் சின்ன வகைகளில் பாறைகளை குடைந்து குகை போல் செய்யும் முறை எங்கு அதிகமாக காணப்படுகிறது? எந்த பகுதியில் அந்த மாதிரி அதிகமாக காணப்படுகிறது? கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு மலைப்பகுதி மாவட்டங்கள். தமிழ்நாட்டின் இரும்பு காலத்தைச் சேர்ந்த ஈமத்தாளிகள் என்பது எதனை குறிக்கிறது? ஈமத்தாளிகள்ங்கிறது உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறது இறந்தவர்களின் எலும்புகளை வைத்து புதைக்கும் பெரிய களிமண் சாடிகள். பெருங்கற்கால ஈமச் சின்னங்களில் ஒன்றான நடுக்கற்கள் எதற்காக நடப்படுகின்றன? வீர மரணமடைந்த வீரர்களின் நினைவாக நடப்படுகிறது. கொடுமணல், ஆதிச்சநல்லூர் போன்ற தலங்களில் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்களின் தனித்துவமான வண்ணம் எது? உட்புறம் கருப்பாகவும் வெளிப்புறம் சிவப்பாகவும் உள்ள மட்பாண்டம். இரும்பு கால மக்கள் சமூக அமைப்பு ரீதியாக எவ்வாறு வாழ்ந்தார்கள்? இரும்பு கற்கால மக்களுக்கெல்லாம் வேளாண்மை தெரிஞ்சிச்சு. ஸோ வேளாண்மை செய்த குழுக்களாகவும் போர்க்குடி சமூகமாகவும் வாழ்ந்தனர். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சில ஆய்வாளர்களால் முன்வைக்கப்பட்ட தமிழர்களின் தோற்றம் குறித்து கூற்றியது. மூழ்கிய லெமூரியா கண்டத்தில் தமிழர்கள் தோன்றினர் என்ற கருத்து. புவி அறிவியல் சான்றுகளின்படி எந்த காலகட்டத்திற்கு முன் இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாடும் நிலப்பரப்பால் இணைக்கப்பட்டிருந்தன? கிமு 50,000 ஆண்டுகளுக்கு முன். கீழ்கண்டவற்றுள் கால வரிசைப்படி மிகச்சரியான வரிசை எது? எந்த வரிசையில் நம்ம அப்படியே வரணும்? ஓல்டு டு நியூ. பழங்கற்காலம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம். மனித மூதாதையர்களின் உடலமைப்பில் ஏற்பட்ட மிக முக்கிய பரிணாம பண்புகளில் வளர்ச்சி பண்புகளில் தவறானது எது? இதில் இருக்கிறதுல தவறானது மூளையின் கொள்ளளவு மற்றும் அளவு படிப்படியாக குறைந்தமை அப்படின்னு சொல்கிறாங்க. அளவு அதிகரித்து தான் வந்துச்சு. ஆப்பிரிக்காவின் டான்சானியாவில் உள்ள லேடோலி என்ற இடத்தின் முக்கியத்துவம் என்ன? மனித மூதாதையர்களின் காலடி தடங்கள் பனிச்சாம்பலில் பாதுகாக்கப்பட்டு கிடைத்துள்ளன. ஹோமினியன் பழங்குடி இனத்தில் சேர்க்கப்படாத விலங்கு எது? ஹோமினியன் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ஒரு குரங்கு இனங்களை ஃபியூ சேர்த்துருக்கோம். அதில் கொரில்லாங்கிறது நம்மளோட ஹோமினியன் இனத்தில் வராது. கிரேட் ஏப்ஸ்ன்னு சொல்லுவாங்க முன்னாடி கொஸ்டினோட இதில். கீழ் பழங்கற்கால பண்பாட்டின் ஓல்டுவான் கருவிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? ஆப்பிரிக்காவின் ஓல்டுவான் பள்ளத்தாக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் தான். இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின் சொல்ல முடியாது. பட் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் புக்கு படிச்சுட்டு ஃபஸ்ட் லெசன் படிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ரீகால் பண்ணிக்க முடியும். மேல் பழங்கற்கால மனிதர்களான குரோமேக்னான்கள் தங்களின் அன்றாட தேவைக்காக பயன்படுத்திய புதுமையான செயற்பொருட்கள் எவை? எலும்பிலான ஊசி, தூண்டில் முட்கள் மற்றும் ஆடைகள். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களின் சைகை மொழி மற்றும் ஒலிகள் குறித்த ஆய்வுகள் எதனை அடிப்படையாக கொண்டு யூகிக்கப்படுகின்றன? அவர்களின் மூளை மற்றும் உடற்கூறியல் வடிவமைப்பு மற்றும்
கற்கருவிகள் செய்யும் திட்டமிடுதல் திறன். தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குடியம் குகை எந்த காலகட்டத்தைச் சேர்ந்த மனிதர்களின் உறைவிடமாக விளங்கியது? கீழ்பழங்கற்காலம். புதிய கற்கால மக்கள் காடுகளை வெட்டி திருத்தி வேளாண்மை செய்ய புதிய கற்கருவிகளின் முக்கிய தயாரிப்பு முறை என்ன? பாறைகளை வளவளப்பாக்கும் மற்றும் மெருகூட்டும் புதிய தொழில்நுட்பம். வேளாண்மை உற்பத்தியால் ஏற்பட்ட உணவு உபரி மனித வரலாற்றில் எந்த முக்கிய மாற்றத்திற்கு இட்டுச் சென்றது? கைவினை தொழில்கள் வளர்ச்சி பெறவும் பண்டைய நகர நாகரிகங்கள் உருவாகவும் வழிவகுத்தது. பண்டைய தமிழ் இலக்கிய குறிப்புகள் கடல் கொண்டது என்று கூறும் செய்திகள் தற்போதைய எந்த புவியியல் நிகழ்வுடன் ஒப்பிடத்தக்கவை? பனிக்காலத்தின் முடிவில் ஏற்பட்ட கடல் மட்ட உயர்வினால் சில பகுதிகள் மூழ்கியமை. ஃபார் எக்ஸாம்பிள் லெமூரியாலாம் மூழ்கிடுச்சு. பெருங்கற்கால ஈமச் சின்னங்களில் காணப்படும் கற்திட்டைகள் என்பவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? செங்குத்தான கற்களை நட்டு அவற்றின் மீது ஒரு பெரிய கற்பாலத்தை மூடி மேசை போல் அமைத்தல். ஆப்பிரிக்காவிலிருந்து சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு புறப்பட்டு ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு பரவிய முதல் மனித மூதாதையர் இனம் எது? ஹோமோ எரெக்டஸ். மனித வரலாற்றில் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது எதனை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்படுகிறது? எழுத்துப்பூர்வமான சான்றுகள் இல்லாத செயற்பொருட்கள் மற்றும் கற்கருவிகள் மட்டுமே கிடைக்கும் காலம். புதிய கற்கால மக்கள் முதலில் விளைச்சலுக்காக பயிரிட தொடங்கிய காய்கனி மற்றும் கொட்டை தரும் மரங்களில் சேராதது எது? கேழ்வரகு, பார்லி, கோதுமை எல்லாமே பண்ணாங்க, ஆப்பிள் தான் இல்லை. தமிழ்நாட்டில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான மிக முக்கிய தொல்லியல் சான்று உருக்கு ஆலைகளுடன் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? ஈரோடு மாவட்டத்தின் கொடுமணல். அகழ்வாராய்ச்சிகளில் பாறை மற்றும் மண்ணடுக்குகளின் காலவரிசையை மண்ணடுக்கியல் மூலம் கணிக்கும்போது எந்த அடுக்கு மிக பழமையாக கருதப்படுகிறது? அனைத்து அடுக்குகள் மற்றும் கீழே அமைந்துள்ள மிக ஆழமான அடுக்கு. பூமியின் நிலவியல் வரலாற்றில் சீனோசோயிக் ஊழியின் போது நிகழ்ந்த மிக முக்கியமான உயிரியல் மாற்றம் எது? பாலூட்டிகளின் வளர்ச்சியும் மனித மூதாதைகளின் பரிணாம வளர்ச்சியும். பரிணாம வளர்ச்சியில் ஹோமினியன் பிரிவைச் சேர்ந்தவர்கள் பெருங்குரங்கு வகைகளிலிருந்து எதன் அடிப்படையில் முக்கியமாக வேறுபடுகிறார்கள்? கிரேட் டேப்ஸிலிருந்து. நிமிர்ந்த நிலை, இரு கால்களால் நடக்கும் பண்பு, பைபடலிசம். கென்யாவின் லேமிகுவி தளத்தில் கண்டறியப்பட்ட 3.3 ஆண்டுகள் பழமையான கற்கருவிகள் எந்த மனித இனம் வாழ்ந்த காலத்தோடு ஒத்துப்போகின்றன? ஆஸ்ட்ரலோபித்திக்ஸ். கீழ்பழங்கற்காலத்தைச் சேர்ந்த அச்சூலியன் கைக்கோடாரிகள் ஏன் சமபங்கு உருவ அமைப்பு மற்றும் திட்டமிடலை காட்டுகின்றன என்று தொல்லியலாளர்கள் கருதுகின்றார்கள்? கருவிகளை செய்வதற்கு முன்னரே அதன் வடிவத்தை மனதில் வடிவமைக்கும் அறிவாற்றல் அவர்களிடம் இருந்தது. பிரான்சின் லெவலுவா கற்கருவிகளின் தொழில்நுட்ப மரபு கீழ்பழங்கற்கால ஓல்டுவான் மரபிலிருந்து எவ்வாறு தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டிருந்தது? பாறை கருக்கல்லை முன்கூட்டியே செதுக்கி தயார் செய்து பின்னர் அதிலிருந்து திட்டமிட்ட வடிவத்தினை செதில்களை பிரித்தனர். இடைப்பழங்கற்காலத்தில் வாழ்ந்த நியாண்டர்தால் மனிதர்களிடம் காணப்பட்ட எந்த பழக்கம் அவர்களிடம் குறியீட்டு சிந்தனைகளும் மனிதநேயமும் வளர்ந்ததை காட்டுகிறது? இறந்தவர்களை முறைப்படி சடங்குகளுடன் புதைக்கும் வழக்கம். மேல் பழங்கற்காலத்தில் அறிமுகமான பியூரின் என்ற கற்கருவிகள் எந்த ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டது? எலும்பு, தந்தம் மற்றும் மரங்களில் குறியீடுகளையும் கலைப்பொருட்களையும் செதுக்க. மேல் பழங்கற்காலத்தைச் சேர்ந்த ஐரோப்பாவின் வீனஸ் பெண் சிலைகள் மற்றும் குகை ஓவியங்கள் எவ்வகையான சமூக நம்பிக்கையை உணர்த்துவதாக அறிஞர்கள் கருதுகின்றனர்? இயற்கை வழிபாடும் வளமைச் சடங்குகளும். புவியின் வரலாற்றில் பனிக்காலம் முடிவுக்கு வந்து ஹேலோசின் ஊழி தொடங்கிய போது ஏற்பட்ட தட்பவெட்ப நிலை மாற்றம் எதற்கு வழிவகுத்தது? இதமான தட்பவெட்ப நிலவி
தாவரங்களும் விலங்குகளும் பெருகி வேளாண்மை தோன்ற ஏதுவான சூழல் உருவானது. இடைக்கற்கால மக்கள் பயன்படுத்திய நுண்கற்கருவிகள் ஏன் பெரும்பாலும் கூட்டுக்கருவிகளாகவே கருதப்படுகின்றன? அவை மிகச்சிறிய அளவிலான கற்களை எலும்பு அல்லது கைப்பிடிகளில் வரிசையாக பதிக்கப்பட்டு அருவாள், ஈட்டி போன்ற கருவிகளாக மாற்றப்பட்டன. வரலாற்றறிஞர்கள் கோர்டன் சைல்டு புதிய கற்கால புரட்சி என்ற சொல்லை எதனை விவரிக்க பயன்படுத்தினார்? உணவு சேகரிப்பவர்களாக இருந்த மனிதன் உணவு உற்பத்தியாளராக மாறிய பெரும் மாற்றம். வளமான பிறை நிலப்பகுதி என்பது எகிப்து முதல் மெசபடோமியா வரை பரவியுள்ளது. இப்பகுதியின் முக்கிய வரலாற்று சிறப்பு என்ன? மனித வரலாற்றில் முதலில் கோதுமை, பார்லி போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டு வேளாண்மை தொடங்கப்பட்ட இடங்களில் ஒன்று. புதிய கற்கால பண்பாட்டில் மட்பாண்டங்கள் எதற்கு காரணியாக தோன்றி மிக இன்றியமையாத பொருட்களாக மாறின? வேளாண்மையால் உருவான உபரி தானியங்களை சேமிக்கவும், உணவு சமைக்கவும், திரவ பொருட்களை கையாளவும். தமிழ்நாட்டின் அதிரம்பாக்கத்தில் கிடைத்த தொல்பொருட்களுக்கு கணிப்பு செய்ய பயன்படுத்தப்பட்ட காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கணித்தல் முறை அடிப்படை என்ன? மண்ணடுக்குகள் மற்றும் கருவிகள் காஸ்மிக் கதிர்களின் தாக்கத்திற்கு எவ்வளவு காலம் திறந்த வெளியில் ஆளாயின என்பதை கணக்கிடுவது. தமிழ்நாட்டில் கொசஸ்தலை ஆற்றுப்படுகை உலக வரலாற்று வரைபடத்தில் மிக முக்கியமாக இடமாக பார்க்கப்பட முதன்மையான காரணம் என்ன? அங்கு கண்டெடுக்கப்பட்ட கற்கருவிகள் இந்தியாவில் காலத்தால் முற்பட்ட மனித மூதாதையர்கள் வாழ்ந்ததாக சான்றுகளை தருகின்றன. கீழ் பழங்கற்கால கருவிகளான கைக்கோடாரிகள் மற்றும் வெட்டுக்கருவிகளை தயாரித்த மனித இனம் எது? ஹோமோ எரெக்டஸ். நிமிர்ந்த நடையுடையவர்கள் தான் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குடியம் குகை அகழ்வாய்வுகள் நமக்கு உணர்த்தும் வரலாற்று உண்மை என்ன? அக்குகை மனித மூதாதையர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள பயன்படுத்திய கீழ் பழங்கற்கால இயற்கை உறைவிடம். தமிழகத்தில் இடைக்கற்கால பண்பாட்டில் காணப்படும் தேரித்தலங்களின் மண்ணின் தனித்துவமான நிறத்திற்கும் தன்மைக்கும் காரணம் என்ன? அவை இரும்பு தாதுகள் அதிகம் கொண்ட சிவப்பு மணற்குண்டுகளாகும். இவை கடற்காற்று மற்றும் தட்பவெட்ப மாற்றங்களால் உருவானவை. புதிய கற்கால மக்கள் பயன்படுத்திய செல்ட் எனப்படும் மெருகூட்டப்பட்ட கற்கோடாரிகள் முந்தைய பழங்கற்கால கோடாரிகளிலிருந்து எவ்வித தொழில்நுட்ப மாற்றத்தை காட்டுகின்றன. அவை செதுக்கப்பட்ட பின் பாறைகளில் தேய்த்து வளவளப்பாக்கப்பட்டு கூர்மையான வெட்டுமுனை கொண்டவையாக மாற்ற. தமிழ்நாட்டின் பையம்பள்ளியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் எந்த முக்கிய காலகட்ட மாற்றத்திற்கான சான்றுகளை வழங்குகின்றன? தமிழகத்தில் புதிய கற்கால வேளாண்மை மற்றும் மட்பாண்ட தொழில் நிலவியதற்கான சான்றுகள். தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் என்பது எந்த உலோக தொழில்நுட்பத்தின் பரவலாக்கத்தோடு ஒத்துப்போகிறது? இரும்பு தொழில்நுட்ப காலம், அயன் ஏஜ். பெருங்கற்கால ஈமச்சின்னங்களில் ஒன்றான கற்திட்டைகள் அமைப்பதன் நோக்கம் மற்றும் அதன் வடிவமைப்பு அமைப்பு என்ன? 2 அல்லதற்கு மேற்பட்ட செங்குத்தான கற்பாலங்கள் நட்டு அதன் மேல் ஒரு பெரிய கற்பலகையை மேசை போல் மூடி ஈமச்சடங்கு நடத்துவது. பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த ஈமத்தாளிகள் என்பது எதனை குறிக்கிறது மற்றும் அவற்றில் என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட்டன? இறந்தவர்களின் எலும்புகள் அல்லது உடலை வைத்து அவர்களோடு இரும்பு கருவிகள் மற்றும் மட்பாண்டங்களையும் சேர்த்து புதைக்கும் பெரிய களிமண் சாடிகள். பெருங்கற்கால ஈமச்சின்னங்களின் அருகே நடப்படும் நடுக்கற்கள் எதன் அடையாளமாக திகழ்கின்றன? களையும் அல்லது கால்நடைகளையும் காக்கும் போரில் வீரமரணமடைந்த வீரர்களின் நினைவை போற்றும் சின்னம். தமிழ்நாட்டின் கொடுமணல், ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களில் கிடைத்த மட்பாண்டங்களின் பொதுவான தொழில்நுட்ப தனித்துவம் என்ன? அவை உட்புறம் கருப்பாகவும் வெளிப்புறம் சிவப்பாகவும் இருக்கும்படி தனித்துவமான முறையில் சுடப்பட்டிருந்தன. தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமணல் தளத்தில் கண்டறியப்பட்ட இரும்பு உருக்கு ஆலைகள் எதனை பறைசாற்றுகின்றன?
தமிழகத்தில் இரும்பு காலத்திலேயே மிக ஆழமான சுரங்கு தொழிலும் உயர் வெப்பநிலையில் இரும்பை உருக்கி ஆயுதங்கள் செய்யும் தொழில்நுட்பமும் இருந்தமை. 19ஆம் நூற்றாண்டில் முன்வைக்கப்பட்ட லெமூரியா கண்டம் குறித்த கூற்றுக்கும் நவீன புவியியல் அறிவியல் அறிஞர்களின் பார்வைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. 19ஆம் நூற்றாண்டு லெமூரியா கருத்து புவித்தட்டு நகர்வியல் கோட்பாட்டின் முன்னேற்றங்களால் தற்போது மறுபரிசீலனைக்குள்ளாகி வேறு பார்வைகளாக முன்வைக்கப்படுகின்றன. தமிழ் இலக்கிய குறிப்புகளில் கூறப்படும் கடல் கொண்டது என்ற செய்தியும் கன்னியாகுமரி மற்றும் இலங்கைக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பு குறித்தான புவியியல் ஆய்வுகளும் எதை உணர்த்துகின்றன? கிமு 5000க்கு முன் நிலவிய பனிக்கற்கால கடல் மட்ட குறைவின் போது இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பால் இணைக்கப்பட்டிருந்தன. பின்னர் கடல் மட்ட உயர்வால் அவை மூழ்கின. மனித பரிணாம வளர்ச்சியில் வரிசையில் ஹோமோ எரெக்டஸ் இனத்தின் மிக முக்கியமான உடற்கூறியல் மற்றும் நடத்தை சார்ந்த திருப்புமுனையது. நிமிர்ந்த உடலமைப்பு, பெரிய மூளை அளவு மற்றும் நெருப்பை பயன்படுத்தும் திறனை பெற்றிருந்தமை. தொல்பொருளியலில் செயப்பொருட்கள் என்ற சொல் எதனை குறிக்கிறது? கடந்த கால மனிதர்களால் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்ட கற்கால மட்பாண்டங்கள் மற்றும் நகைகள் போன்ற பொருட்கள். ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பெரும் பிளவு பள்ளத்தாக்கு மனித பரிணாம ஆய்வுகளில் ஏன் மிக முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது? இப்பகுதியில் ஏற்பட்ட நிலவியல் நகர்வுகளால் பல பழங்கால மண் அடுக்குகள் வெளியே தெரிந்து ஏராளமான ஹோமினியன் புதைப்படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டன. சார்லஸ் டார்வினின் தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்ற கோட்பாடு எதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று உயிரியலாளர்கள் விளக்குகிறார்கள். உடலமைப்பில் மிகவும் பலசாலியான மற்றும் வன்முறை செலுத்தும் விலங்கு மட்டுமே வாழும் என்பது. மேல் பழங்கற்கால மனிதர்கள் குரோமேக்னான் செய்த எலும்பாலான ஊசிகள் நமக்கு எதனை புலப்படுத்துகின்றன? அவர்கள் விலங்குகளின் தோள்களை தைத்து ஆடைகளாய் அணியத் தொடங்கின. இது குளிர் தட்பவெப்பத்தை தாங்க உதவியது. இடைக்கற்கால சமூகங்கள் நாடோடித்தன்மை குறைய தொடங்கி ஓரிடத்தில் தங்குவதற்கு எவ்வகையான தற்காலிக பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாயின. கடலோரங்கள் மற்றும் ஏரிக்கரைகளில் மீன்பிடி தொழில் பெரியதும் தீவிர உணவு சேகரிப்பும் ஓரிடத்தில் ஓரளவுக்கு நிலைத்து வாழ வழிவகுத்தன. புதிய கற்கால பயன்பாட்டில் விலங்குகளை பழக்குதல் எவ்வகை மனித சமூகத்திற்கு புதிய பலனை தந்தது? அவை விவசாய நிலங்களை உழுவதற்கும் பால் இறைச்சி தேவைகளுக்கும் போக்குவரத்திற்கும் நம்பகமான உழைப்பு ஆதாரமாக மாறின. பெருங்கற்கால சமூக அமைப்பில் குலக்குழுக்கள் மற்றும் போர்க்குடித்தன்மை எவ்வாறு உருவானது என்று தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன. விவசாய நிலங்கள் மற்றும் கால்நடைகளை கவர்வதற்காக குழுக்களுக்கிடையே சண்டைகள் ஏற்பட்டு ஆயுதங்களும் வீர வழிபாடுகளும் பெருகின. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் வரலாற்று பழங்காலத்திற்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் எழுத்து ஆதாரங்கள் இல்லை. வரலாற்று பழங்காலத்தில் எழுத்து முறை தோன்றினாலும் அதனை இன்னும் முழுமையாக படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை. புதிய கற்கால மக்கள் விளைவித்த பயிர்களில் கேழ்வரகு மற்றும் கொள்ளு ஆகிய தானியங்கள் தமிழ்நாட்டின் எந்த தளத்தில் முதலில் கண்டறியப்பட்டன? பையம்பள்ளி. மட்பாண்டங்களை செய்யும் சக்கரம் மனித வரலாற்றில் எந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? புதிய கற்காலத்தில் நியோலித்திக் ஏஜில் தான் மட்பாண்டங்கள் செய்யும் அந்த சக்கரம், கீழே சுற்றுற சக்கரம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம இப்போது டெஸ்ட் சீரியஸாக பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ரீகால் பண்ணுறப்போ இந்த வீடியோவை போட்டு பார்த்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க, சரிங்களா. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். அதுக்கு நீங்கள் இந்த டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.